Welcome to the another episode of Technical Analysis. Technical Analysisல இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஆல்ரெடி சார்ட் பேட்டர்ன்ஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் என்னென்ன மாதிரியான சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், புல்லிஷ் பியரிஷ்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டோம். 3 பிளாக் ரோஸ், அட்வான்ஸ் ஹோல்டர்ஸ், புல்லிஷ் அண்ட் ரைசிங் மெத்தட், ஃபாலிங் மெத்தட். இன்னைக்கு வந்து இது பார்க்கலாம், இதுல இருந்து பார்க்கலாம். சப்போஸ் இந்த பேசிக்ஸ்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னா பழைய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து புரியும். எப்படி வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பார்க்கணும் அப்படின்றது கூட தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து ஹேமர், ஹேங்கிங் மேன், இந்த மாதிரி 2 சார்ட் பேட்டர்ன் இருக்கு. இப்போ வந்து ஒரு சார்ட் வந்து இப்படி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேர் ஹேமர். பார்க்க வந்து இந்த சுத்தியல் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஹேமர் வச்சு ஒரு அடி அடிச்சானே மார்க்கெட் மேல போயிடுது. அந்த மாதிரி கூட நீங்க ஃபன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஹேங்கிங் மேன். ஹேங்கிங் மேன்னா வந்து ஹேங்கிங் மேன்னா மேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹேமரே வந்து இந்த மாதிரி மேல ஃபார்ம் ஆயிருக்கும், அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல வந்து ரெட் கலர் இருக்கு, இது கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ வந்து இது ரெட் கலர்ல இருக்கிறதுனால ஹேங்கிங் மேன், இது கிரீன் கலர்ல இருக்கிறதுனால ஹேமரானா கிடையாது. இது டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து இது ஹேமர். இது அப் ட்ரெண்ட்ல வந்து ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஹேங்கிங் மேன். ஸோ வந்து இந்த 2 கலர் வந்து இங்க சும்மா கிரீன் ரெட் வந்து இங்க நான் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து ஹேங்கிங் மேனுக்கும் ஹேமருக்குமான பெர்மனன்ட் கலர் வந்து கிடையாது. ஸோ வந்து ஹேமர்னா வந்து கிரீன்லயும் இருக்கும், ரெட்லயுமே இருக்கும். ஆனா அது டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது ஹேமர். இதே இது ஹேங்கிங் மேன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு சார்ட்ல மேல ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது ஹேங்கிங் மேன். அதுவும் கிரீன்லயும் இருக்கும், ரெட்லயும் இருக்கும். பட் கிரீனுக்கும் ரெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கிரீன் இப்போ ஒரு ஹேமர் வந்து கிரீன் கலர்ல கீழ் டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு கிரீன்னா புல்லிஷ் தான், அடுத்து வந்து ஏற போகுதுதான் மார்க்கெட். அதே இது ரெட்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் மார்க்கெட் ஏற போகுதுன்னு தான் அர்த்தம். ஆனா அந்த கிரீனுக்கான பவர் வந்து ரெட்ல கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். ஸ்டில் வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண பாக்குறாங்க அப்படின்றதுதான் வந்து ரெட் ஹேமருக்கான மீனிங். பட் கிரீன் ஹேமர்னா வந்து புல்லிஷ் வந்து 90% புல்லிஷ் அப்படின்னு சொல்ல முடியும். ரெட் ஹேமர்னா ஒரு 60% புல்லிஷ் அப்படின்னு சொல்ல முடியும். அதே தான் இங்க ஹேங்கிங் மேனும். மேல வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ மேல ஒரு ஹேங்கிங் மேன் இருக்கு அப்படின்னா அது கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பியரிஷ்கான பவர் கம்மி, 60% வந்து மார்க்கெட் இறங்குன்னு சொல்லலாம். பட் ஃபுல்லா வந்து ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா 90% மார்க்கெட் எடுத்து அந்த ஸ்டாக் எடுத்து இறங்க போகுது அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அந்த ஸ்டாக்ல. ஸோ அதுதான் வந்து இது 2க்குமான டிஃபரன்ஸ். பட் கலர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கோ அதை பொறுத்துதான் அது ஹேமரா இல்ல ஹேங்கிங் மேனான்னு சொல்ல முடியும். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ ஒரு இடத்துல ஹேமர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதுதான் ஹேமர், அது அடுத்து மார்க்கெட் ஏற போகுது. ஒரு அப் ட்ரெண்ட்ல போய் மேல ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதுக்கு பேரு ஹேமர் மாதிரி இருக்கும். பட் அது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஹேங்கிங் மேன். ஸோ வந்து அடுத்து வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதேதான் இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். இதுக்குமே கலர் வந்து கிடையாது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கலருக்குமான இது கிரீன்ல இருந்துச்சுன்னா கிரீன் புல்லிஷ் பவர் அதிகம், ரெட்ல இருந்துச்சுன்னா புல்லிஷ் பவர் கொஞ்சம் கம்மி, ஸ்டில் புல்லிஷ். அதுதான் இதுதான் இன்வெர்டட் ஹேமர். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஹேமரை திருப்பி போட்ட மாதிரி சுத்தியில திருப்பி அடிச்ச மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குன்னா மேல போகுது மார்க்கெட். இதே ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு திருப்பி போட்ட மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து கீழே இறங்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும். இதுலயும் அதேதான் கலர் வந்து இது ரெட்ல இல்லாம கிரீன்ல இருந்துச்சுன்னா ஸ்டில் பியரிஷ் தான். பட் ஆனா இறங்குறதுக்கான பவர் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இங்க நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க சப்போஸ் இந்த வீடியோல வந்து இது இப்படி இருக்கும், இது வேணா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டோசி. டோசி அப்படின்னா இது வந்து ஒரு
இன்டெசிசிவ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெசிசிவ் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு வந்து பவர் வந்து எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து இது வந்து டோஜின்றதுனால பாடி இந்த இந்த இடம் மட்டும் குட்டியா இருக்கு, ஒரு பெரிய கேண்டிலா இல்லாம குட்டியா இருக்குது அதோட பாடி. இது ரெண்டுமே விக்கு, மேலே கீழே இருக்கிறது வந்து விக் ஆஃப் த கேண்டில், இது வந்து பாடி ஆஃப் த கேண்டில். ஸோ இது வந்து உங்களுக்கு குட்டியா இருக்கு அப்படின்னா இங்க ஓப்பன் ஆயிட்டு பையர்ஸ் வந்து பார்த்து மேலே ஏறி கொண்டு போயிருப்பாங்க, பட் ஸ்டில் வந்து செல்லர்ஸ் கீழே கொண்டு வராங்க. இப்படி வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணவே விடாத மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து இதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குமா ஏறுமான்றது வந்து சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல, ஸ்டாக் வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கு கேண்டில். இது சைட்வேஸ்ல போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. டோசி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து சைட் பேஸ்ல அப்படியே இறங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி போகும். இதான் வந்து இன்டெசிசிவ் கேண்டில். மோஸ்ட்லி வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து இப்போ நீங்க இந்த இடத்துல வாங்கணும்னு நான் நினைச்சீங்கன்னா அடுத்து ஒரு 1 or 2 days வந்து நீங்க வெயிட் பண்ணணும். என்ன மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது, புல்லிஷா பியரிஷா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறமா நீங்க வாங்குறது பெட்டர். இந்த டோசி கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இதுதான் வந்து இது. இப்போ வந்து இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து நம்ம டெய்லி, வீக்லி, மந்த்லி 3 லெவல்லையுமே வச்சு பார்க்க முடியும். டெய்லியில பார்க்குறப்போ ஒரு மாதிரி 3 கிரீன் கேண்டிலா இருக்கும், வீக்லியில பார்க்குறப்போ 2 கிரீன் ஒரு ரெட் அப்படி இருக்கும், மந்த்லியில 3 ரெட் இருக்கும். ஸோ ஒரே ஸ்டாக்கே வந்து ஒவ்வொரு அதோட சார்ட் பேட்டர்ன் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து டெய்லியில வச்சு பார்க்குறப்போ மாறும், வீக்லியில வச்சு பார்க்குறப்போ மாறும், மந்த்லியில வச்சு பார்க்குறப்போ மாறும். பட் வந்து யார் வந்து டெய்லியில பார்க்கணும், யார் வீக்லியில பார்க்கணும், யார் மந்த்லி சார்ட் பேட்டர்ன் வச்சு பார்க்கணுன்றது அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை வந்து உள்ள போய் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் போட தெரியும்னா அதுக்கு ப்ராக்டிக்கலா வந்து ஒரு இதை ஓபன் பண்ணி காட்டணும். நான் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஓபன் பண்ணி அதுல டெய்லி எப்படி இருக்கு, வீக்லி எப்படி இருக்கு, மந்த்லி எப்படி இருக்குன்னு எக்ஸாம்பிள் கடைசியா காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டெய்லி, வீக்லி, மந்த்லி வந்து யார் வந்து பார்க்கணும், யார் டெய்லி பார்க்கணும், யார் வீக்லி பார்க்கணும், மந்த்லி பார்க்கணுன்றத அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியணும், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இப்பதான் புதுசு, ஏதாவது வேணும், ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரலாமா வேண்டாமா இப்படியும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கான டவுட்ஸ் எதுனா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றது ஒன்றும் பெரிய ரிஸ்க்கும் கிடையாது, அது ஒன்றும் இல்லீகலும் கிடையாது, அது ஒரு லீகலான விஷயம். அதுல வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மி, கரெக்டா தெரிஞ்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ வந்து இதுலயும் உங்களால டெய்லியுமே ப்ராஃபிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, படிச்சு கரெக்டா பண்ணீங்கன்னா. ஸோ வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியணும்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.